ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்கு வச்சு எக் லாலிபாப் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருவோம். நம்ம வேக வச்ச முட்டையை காய்கறியெல்லாம் செதுக்குவோம்ல, அதில் நல்லா செதுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பூவாக கலர்ஃபுல்லாக ஒழுகுதுன்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதேமாரி எல்லா முட்டையும் நான் செதுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கோட்டிங்காக நான் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கு நம்ம நார்மல் ப்ரெட்டை மிக்சியில் அரைச்சி அதை பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருந்தால முட்டை, அது கூட காரத்துக்கு கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி முட்டையே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸில் ஃபுல்லாக பரவுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட வேண்டியதான். இதேமாரி ஒரு பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் கடாயில் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பால்ஸாக பொரித்து எடுத்துட வேண்டியதான். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, உடனே கருகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வருதுன்ட்டு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அதேமாரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.